வசிட்ட முனிவர் தசரதனின் மனக்கவலையை நீக்க ஒரு வேள்வி வழியை கூறுகிறார். அன்பர்களே, கம்பராமாயணத்துல தெய்வீக திருவிளையாடல்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பரந்தாமன் திருவுள்ளப்படி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு வானரங்களா வந்தாங்கன்னு முந்தைய பாடல்கள்ல பார்த்தோம். ஆனா இந்த பூமியில ஒரு மாமன்னன், திக்கெல்லாம் ஜெயித்தவன், தோள் வலிமை கொண்டவன், அவனுக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருக்கு. குழந்தை இல்லைங்கிற ஏக்கம். இந்த தெய்வீக திட்டத்தையும் அதனோட பின்னணியையும் மனசுல வச்சிருக்கிற வசிஷ்ட முனிவர் அந்த மன்னனோட தனிப்பட்ட மனத்துயரத்தை எப்படி தேற்றுகிறார், என்ன வழி சொல்றார்? வாங்க இந்த அற்புதமான பாடலை பார்ப்போம். இது முன் நிகழ்ந்த வண்ணம். என் முனி இதயத்து எண்ணி மாதிரம் பொருதத்தின் தோள் மன்ன நீ வருந்தல் 7 பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீது அற முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான். ஆஹா, இங்க பாருங்க கம்பர் எப்படி இணைக்கிறார்னு. முந்தைய பாடல்கள்ல சொன்னாரே, பரந்தாமன் திருவுள்ளப்படி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு வானரங்களா வந்தாங்கன்னு. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அதான் இது முன் நிகழ்ந்த வண்ணம். இதுதான் இதற்கு முன்பாக நடந்த தெய்வீக நிகழ்வுகளின் விதம், முறை. அது எல்லாம் மனசுக்குள்ள ஓடுது அந்த ஞானத்துல சிறந்த வசிஷ்ட முனிவருக்கு. என முனி இதயத்து எண்ணி இப்படித்தான் முன்பு எல்லாம் நடந்ததுன்னு தன்னோட ஞான திருஷ்டியில அவர் மனசுல எண்ணி பார்க்கிறார். அந்த பிரம்மாண்டமான தெய்வீக திட்டத்தை உணர்ந்தவர் அவர். அப்படி மனசுல எண்ணின அந்த ஞானி யார பார்க்கிறார்? அங்க வருத்தத்தோட சோகத்தோட உட்கார்ந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தியை பார்க்கிறார். அவரை கூப்பிடுறார் பாருங்க. என்னன்னு? மாதிரம் பொருதத்தின் தோள் மன்ன நீ வருந்தல். மாதிகிரம்னா திசைகள். 4 திசையும் போய் போர் செஞ்சு ஜெயிச்சு அந்த வெற்றியால திண்மையான பலமான தோள்களை பெற்ற மன்னனே, உலகத்திலேயே உன்னை ஜெயிக்க ஆளில்லை. அத்தனை வலிமை கொண்ட சக்கரவர்த்தி நீ. ஆனா நீ வருந்தலாமா? நீ வருந்தல்னு சொல்றாரு. என்ன ஒரு ஆறுதல் வார்த்தை! எவ்வளவு பெரிய மன்னனானாலும் குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் வந்தா அந்த தோள் வலிமையெல்லாம் பொருட்டே இல்லைங்கிற தசரதனோட மனநிலையை நம்ம இங்க உணரலாம். அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு வசிஷ்டர் சொல்ற ஆறுதல் இது. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன வழி சொல்றார்? உன்னோட சோகத்தை போக்க ஒரு வழி இருக்கு. 7 பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி. 7 7னா 16 உலகங்கள். மேலுலகம் 7ம் கீழுலகம் 7ம் ஆக 14. அந்த 14 உலகங்களையும் தாங்கக்கூடிய ஆளக்கூடிய வலிமை கொண்ட தகுதி கொண்ட புதல்வர்களை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வேள்வி இருக்கு. இது சாதாரணமான புதல்வர்கள் இல்லை, உலகையே தாங்கும் புதல்வர்கள்ங்கிறது இங்கே முக்கியம். இது ராமலக்குவ பரத சத்ருக்கணர்களின் எதிர்கால பெருமையை இங்கே நயமாக குறிக்கிறது. அந்த வேள்வியை நீ தீது அற முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான். தீது அற முயலின் எந்த குற்றமும் இல்லாம முழு பக்தியோட முழுமையா அந்த வேள்வியை செய்ய முயற்சி செஞ்சா. ஐயனே, பெருமானே, உன்னோட சிந்தை நோய் தீரும். சிந்தை நோய்னா மனசுல இருக்கிற வியாதி, துன்பம். உன்னோட மனசுல இருக்கிற இந்த சோகம், இந்த வருத்தம் எல்லாம் காணாம போயிடும். நீ விரும்பிய புதல்வர்கள் கிடைப்பாங்கன்னு அந்த வசிஷ்ட முனிவர் தசரத மகாராஜா கிட்ட சொல்றார். பாருங்க கம்பன் எப்படி ஒரு பெரிய தெய்வீக பின்னணியை சொல்லி முடிச்சுட்டு சட்டுன்னு நம்மளை ஒரு மன்னனோட தனிப்பட்ட சோகத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு என்ன பரிகாரம்னு ஒரு முனிவர் வாக்கா சொல்றாரு. எவ்வளவு அழகாக, எவ்வளவு அழுத்தமாக இந்த பாட்டை அமைத்திருக்கிறார். திக்குகள் எல்லாம் வென்ற தோள் வலிமை ஒரு புறம், புதல்வர் இல்லைங்கிற சிந்தை நோய் மறுபுறம். இந்த இரண்டையும் காட்டி தெய்வீக திட்டத்திற்குரிய புதல்வர்களை பெறும் வழியையும் காட்டுறார் வசிஷ்டர். இதுதான் கம்பனின் கவித்திறன், அவருடைய கதை சொல்லும் நேர்த்தி. அடுத்த பாடல்ல இந்த வார்த்தைகளை கேட்டதும் தசரதன் எப்படி ஆனந்த கூத்தாடுறான், என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த வேள்வியின் மகத்துவம் என்னன்னு சிந்திப்போம்.